சாதமற்ற இடத்துல நான் ஒரு சட்டி சாதம் போட்டு சாப்பிடுவேன். ஒரு அண்டா நிறைய போட்டு சாப்பிட யாரும் வேண்டாங்க. சும்மா இருக்க பாத்ரூம்ல சாப்பிட வேண்டாம். ஆனா இது காதல் உங்களுக்கு தெரியாது. ஆனா இது காதல் உங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மையில அப்படி காதல் இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு என்ன காதல்லாம் என்னது? ஆமா, கருவாடு மாதிரி. கருவாடு மாதிரி ஊரெல்லாம் நாரும் ஆறும். ஆனா திங்கிறதுக்கு மனக்கு மணக்கும். காதல்ங்கிறது கத்தரிக்காய் மாதிரி. ஆமா, ஒத்துக்கிட்டா எனர்ஜி, ஒத்துக்கலன்னா அலர்ஜி. இதெல்லாம் ஒத்துக்காத. ஆனா எவ்வளவு சம்பாத்தி பண்ணிட்டு வந்தாலும் எங்க அத்தை மகளுக்கு நான் அவ்வளவு செலவு பண்ணுவேன். ஆனா மதுரை பக்கம் போயிட்டு வந்துட்டுனா எங்க அத்தை மகளுக்கு ஒரு கூட பூ வேண்டு வருவேன். ஒரு கூட பூ அதை வச்சு அழகு பார்ப்பன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏன் மச்சான் மச்சான் ஏன் மல்லிய வச்சான், ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சா மச்சதில்ல என்னமோ உண்டாச்சு. நான் பூவேடுத்து வைக்கணும் பின்னால. நடுவர்களே, நான் அப்படி சந்தோஷமா காதலிச்சுக்கிறேன். உண்மையில அந்த காதலை கேட்டுட்டு வேணா நிறைய பண்ணுவோம். உண்மையிலே அப்படி சந்தோஷமா காதலை எப்பவுமே பிரிக்க மாட்டேன். ஆமா, நான் அவளை சந்தோஷமா காதலிச்சேன். என்னைக்கு இந்த பாலா போன கொரோனா வந்துச்சோ அன்னைக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசி பையன் ஒரு கல்லூரியில பேராசிரியராகனு ஆசைப்படுதான். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு ஊரா மைக் செட் போட்டு அதுக்கு போக வேற ஏதாவது டியூட்டி பார்த்து எதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வந்து என் பிள்ளைய கடைசி பிள்ளைய படிக்க வச்சு அவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவேன், அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி கொண்டு வரும் சொல்லி எங்க அப்பா ஊரா போய் சவுண்ட் சர்வீஸ் போட்டு வருமானத்தை கொண்டு வந்து இன்னைக்கு BA MA PhD படிச்சு இன்னைக்கு ஒரு கல்லூரியில பேராசிரியர்னா யாரு காரணம்? ஆண்மனிதன் அப்பா. அப்பா உழைச்சு கொண்டு கொடுக்கலன்னா இன்னைக்கு நான் முன்னேறிக்க முடியாது, நான் இன்னைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்க முடியாது. அப்ப இதை வச்சு நீங்க தீர்ப்பழங்களா நடுவர்களே? அப்ப நீங்க எந்த வகைகள் பார்த்தாலும் ஒரு குடும்பம் முன்னேறதுக்கு மகிழ்ச்சிக்கு யார் காரணம்? அந்த பெண்களை விட ஆண்களே 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 என்று நீங்க தீர்ப்பழங்க மாதிரி தாழ்மனை கேட்டுக்கொண்டு, பிறக்கும் போது தாயை அள வைக்கிறோம், இறந்து போகின்ற போது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அள வைக்கிறோம், இருக்கும் போதுதான் மற்றவர்களை சிரிக்கைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. இடைவெளியில் நன்றி, வணக்கம்.